ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ அமைதியாக இரு. எல்லாவற்றையும், உனது எல்லா துன்பங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று பல முறை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். நீயும் என்னிடம் ஒவ்வொரு நொடியும் என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடுகின்றாய். பின்பு சில மணி நேரங்களிலேயே என்ன செய்கின்றாய்? மீண்டும் உனது பொறுப்புகள் அனைத்தையும் உனது தோளிலே சுமந்து கொண்டு இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று நீயாகவே சுயமாகவே முடிவு எடுக்க தொடங்கிவிடுகின்றாய். பின்பு நான் எதற்காக இங்கு உள்ளேன்? உனது பிரச்சனையை தீர்க்கத்தானே உன்னையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். இதை நீ எப்பொழுது உணரப்போகின்றாய்? உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நீதான் உனது குடும்பத்தையே மீண்டும் தலை தூக்கி நிறுத்தப் போகின்றாய். உன் குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் நீயாகவே தனி ஆளாகவே செய்து தரப்போகின்றாய். உன்னுடைய உழைப்பால், உன்னுடைய நேர்மையால், நீ என்னிடம் கொண்ட விசுவாசத்தால் நீ என்னை கவர்ந்து விட்டாய். அதற்காக நான் உனக்கு ஒரு பரிசு தரப்போகின்றேன். அது என்ன தெரியுமா? விலை மதிக்க முடியாதது. நீ என்றென்றும் உன் வாழ்நாள் இறுதி வரை என் பிள்ளையாக, என் செல்ல பிள்ளையாக வாழ்வாய். நான் உன்னோடு கடைசி வரை இருந்து உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையானவற்றை எல்லாமே செய்து தரப்போகின்றேன். நான் சொன்னேன் என்பதற்காக இன்றும் இந்த நொடி வரை நீ எந்த கஷ்டம் அனுபவித்து கொண்டிருந்தாலும், யார் வீட்டின் வாசலிலும் போய் நின்று பணத்திற்காக கையேந்தவில்லை. தன்மானத்துடன் இன்று வரை வாழ்ந்து வருகின்றாய். சாயப்பா எல்லாவற்றையும் செய்து தருவார் என்று உனக்குள்ளேயே கண் கலங்கி அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்து தரப்போகின்றேன்? எவ்வளவோ அநீதிகளை மற்றவருக்கு செய்துவிட்டு இன்றும் கொஞ்சமும் இரக்கமே இல்லாமல் என் ஆலயத்திற்கு வந்து வேண்டி நிற்கும் அந்த பொய்யான பிள்ளைகளுக்கே நான் எல்லாவற்றையும் செய்து தரும் பொழுது உனக்கு செய்ய மாட்டேனா? உன்னிடம் அனைத்து பணமும் வசதியும் வந்துவிட்டால் உடனே இந்த பொய்யான உறவுகள் உன்னிடம் பணத்தை பறிக்க திட்டம் தீட்டுவார்கள். நீதான் அவர்கள் கொஞ்சம் அழுது விட்டாலே போதுமே, இல்லை என்றால் சிரித்து பேசிவிட்டாலே போதுமே, எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து விடுவாயே. உன் வீட்டிற்கு, உன் குடும்பத்திற்கு என்று கூட கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை. நீ கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை எல்லாவற்றையும் அவர்களுக்காக கொடுத்த பிள்ளைதானே நீ. அதற்காகத்தான் நான் இந்த கஷ்டத்தை உனக்கு அனுமதித்தேன். நான் உன் ஆசைகள், கனவுகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவேன். ஆனால் அன்று இந்த பணத்தை தேவையில்லாமல் அவர்களுக்கு நீ உதவக்கூடாது. அதற்காகத்தான் உனக்கு இந்த கஷ்டம் வந்தது. நீ பணம் வேண்டும் என்று இந்த பொய்யான உறவுகளிடம் அழுது வேண்டி கேட்டும் அவர்கள் தன் முகத்தை திருப்பிக் கொண்டுதானே சென்றார்கள். இவர்களுக்கும் அதே நிலைமை வரும். அந்த நிலைமையை நான் உருவாக்குவேன். உன்னிடம் மீண்டும் கையேந்தும்படி நான் செய்வேன். அன்று நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அவர்களை பார்த்து சிரிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக உன்னால் முடிந்த உதவி சிறு துளி அளவாவது செய்துவிடு. முதல் தடவை தானே செய்துவிடு. மீண்டும் வருவார்கள். அந்த முறை நீ அவர்களிடம் உனது பக்கம் உள்ள நியாயங்களை தெரிவிக்கலாம். ஆனால் உதவக்கூடாது. இந்த வாழ்க்கையோடு எத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு போராடி உள்ளாய்? பல நாட்களாகவா? இல்லையே. பல மாதங்களாகவா? அதுவும் இல்லை. பல வருடங்களாக நீ போராடி உள்ளாய் இந்த நிம்மதியான வாழ்க்கைக்காக. நான் சொல்வது சரிதானே? அப்படி இருக்க அவ்வளவு எளிதில் நீ இந்த பணத்தை எல்லாம் அவர்களுக்காக தூக்கி கொடுப்பது நான் நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன். ஒரு பக்கம் என் பிள்ளையான நீ அவர்கள் விட்ட சாபத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, அவர்களோ மறுபக்கம் சொகுசான வாழ்க்கையும் உல்லாசமான பயணமும் என்று வாழ்ந்தார்கள் அல்லவா? அதுவும் உன்னிடம் இருந்தே பணத்தை எல்லாம் பறித்துவிட்டு உன்னையே வெறுத்து
ஒதுக்கி வைத்தார்கள் அல்லவா? அவர்களுக்கெல்லாம் நான் சரியான பாடத்தை கற்பிப்பேன். உனக்கு புரிந்ததா நான் என்ன சொல்கிறேன் என்று? நீ என்ன கடவுளா? யாராவது உன்னிடம் அழுது விட்டால் உன் சேமிப்பு பணத்தை எல்லாம் கொடுப்பதற்கு? இன்று நீ 1 ரூபாய் கூட சில சமயம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறாய், சரிதானே நான் சொல்வது? அந்த 1 ரூபாயின் அருமை இன்று உனக்கு புரிந்ததல்லவா? இதுபோல் உன் உறவுகளுக்கும் புரிய வேண்டும். தேவையில்லாமல் நீ சொகுசாக வாழ்கின்றாய் என்று அடிக்கடி வாய்க்கு வந்தபடி உன் கவலைகள் என்ன என்பது தெரியாமலேயே பேசுகின்றார்கள். அவர்களுக்கு சரியான பாடத்தை நான் நிச்சயம் கற்பிப்பேன். அதை பார்த்து நீ அழவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. நான் தரும் ஒவ்வொரு அடியும் மரண அடியாக இருக்கும். இதில் வேறு மீண்டும் மீண்டும் உன்னையே தொந்தரவு செய்து கொண்டு உன்னிடம் சண்டையும் போட்டுவிட்டு கடைசியில் சாபமும் விட்டு செல்வது. அவர்கள் விட்ட சாபம் அனைத்தும் என்னை மீறி உனக்கு எதுவும் தீண்டாது. என் பிள்ளை, நீ எத்தனை கஷ்டங்கள் அனுபவித்து விட்டாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதையெல்லாம் பார்க்காமல் கேட்காமலும் உனக்கு விட்ட சாபம் உன்னை என்றுமே தீண்டாது. அதனால் நீயும் உன் குடும்பமும் தேவையில்லாமல் பிற தரும் சாபத்திற்காக பயப்பட தேவையில்லை. நான் தான் உன்னுடன் இருக்கின்றேனே. வளர்ப்பிறை சஷ்டியான இன்றிலிருந்து கந்தரின் அருளால் உன் கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக கரையத் தொடங்கும். அதற்கு முன்பாக நீ என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்து விட வேண்டும். என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்துவிடு. பின்பு பார் நடக்கும் அதிசயங்களை எல்லாம். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.